ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் சுத்திட்டு வரலாம். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் ஜே. தஞ்சாவூர் பெரிய கோவில் ஒரு வரலாற்று பொக்கிஷம். தஞ்சாவூர் நகரத்தின் மையத்தில் உயர்ந்து நிற்கும் பெரிய கோவில் சோழ பேரரசின் பெருமையை பேசும் ஒரு கலைச்சிற்பம். ராஜராஜ சோழன் 11ஆம் நூற்றாண்டில் கட்டிய இந்த கோவில் 216 அடி உயர கோபுரத்துடன் உலகில் மிக உயரமான கல் கோவில்களில் ஒன்றாகும். ஒரே கல்லில் செய்யப்பட்ட நந்தி சிலை, சூரிய ஒளியில் மின்னும் கோபுரம் மற்றும் சுவர்களில் பொலிவூட்டும் சித்திரங்கள், இவை அனைத்தும் சோழர்களின் கலை, அறிவு, ஆன்மீகம் ஆகியவற்றின் சான்றுகள். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்ட இந்த கோவில் தமிழரின் பெருமையை உலகிற்கு எடுத்து சொல்லும் ஒரு புனித தலம். கோயிலுக்குள்ளே தான் இருக்கேன். ஒரு இடமா பார்த்துட்ருக்கேன், ஒரு இடமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் டயத்தை இதில் ஓட்டுவோம். எப்படி இருக்குனாக்கா, காத்தால சரியான மழை, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயில், இப்போது அப்படியே க்ளவுடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது இப்போது ஆக்சுவலி கிளைமேட்டு. அப்படியே சூப்பராக நினச்சி பாருங்கள், உள்ள பச்சை பச்சைன்னு வந்து தர புல்வெளி இல்லையா. இதில் வந்து மழையெல்லாம் இருந்து பட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நடந்து வந்து அப்படி இருக்கும், எவ்வளோ சுகமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம், நிம்மதி. அதுவும் வந்து ஒரு வீக்கெண்டு வந்து வெளியில் போயே ஆகணுங்க. வெளில போயிட்டு உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே ஆகணும். அப்போது ஏன்னா 7 நாளில் வந்து இல்லை 6 நாள் இல்லை 5 நாள் வச்சுக்கோங்களேன். 5 நாள் நீங்கள் வந்து கண்ணாப்டான்னு உழைக்கிறீங்க. அந்த மைண்டில் இருக்க அந்த வேஸ்டேஜ் எல்லாம் தூக்கி ஒரு இடத்துல கடாசிட்டு அடுத்த ஒரு 7 நாள்லேருந்து ஒரு 15 நாள் நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்தலங்கள் நீங்கள் போனால் தான் உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், சந்தோஷமாக இருப்பீங்க, உள் மனசு சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் அதுவே வெளியில் உங்களுக்கு நல்லா தான் தெரியும். ஸோ அதனால் என்னை கேட்டால் ஆல்வேஸ் கோ அவுட், ரெஃப்ரெஷ் யுவர் செல்ஃப். உங்களோட சேர்ந்து யாராவது வராங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு ஊரை சுற்றுங்க. என்ன கேட்டால் சுற்றினாதான் யூ வில் லவ் ஆக்சுவலி. அண்ட் நிறைய விஷயங்கள் வெளியில் போனால் தான் உங்கள் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நிறைய பேரை மீட் பண்ணலாம். இன்னும் கூட நான் வந்து ஹவ் met இட்டாலியன்ஸ். அங்கேருந்து இட்டாலியிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறோம் இல்லையா. வாங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறையா ப்ளேஸஸ் போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க, குளுகுளுமாக இருங்க, அண்டு ஃபுல் ஆஃப் என்தூசியாசமாக இருங்க, நிறையா தெரிஞ்சுக்கோங்க, ஜாலியாக இருங்க, ஃபுல்லாக எனர்ஜியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. தட்ஸ் இட்.
நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் ஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.